விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாப்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். ஜீவன லாபமும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் அடைவதற்கு காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவானும், பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதியாகிய சனி பகவானும் அவரோடு சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் அவரோடு ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானத்திலே குரு பகவானும் இருக்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 6, 7, 8, 9 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருந்துங்க. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 3/3/2024 அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும் வருகிறது. அன்று யோகம் மரண யோகம். அடுத்தபடியாக 4/3/2024 திங்கட்கிழமை திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி, நட்சத்திரம் பகல் 12 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்பு மூல நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்தபடியாக 5/3/2024 செவ்வாய்க்கிழமை அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்பு பூரண நட்சத்திரமும் வருகிறது. அன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். செவ்வாய்க்கிழமைக்கு வாஸ்து நாள், அதாவது மாசி மாசத்துல வரக்கூடிய வாஸ்து அன்று தினம் வருகிறது. அடுத்து புதன்கிழமை, அதாவது 6/3/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும், பகல் 11 மணி வரை பூரண நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திராட நட்சத்திரமும் வருகிறது. அந்த உத்திராட நட்சத்திரம் தான் சந்திராசமம் ஆரம்பம்னு அர்த்தம். அதாவது உத்திராட நட்சத்திரம் சாயந்தரத்துக்கு மேல் தான் வருது, மாலை இரவுல தான் வருது. அதனால இரவுக்கு மேல் தான் சந்திராசம வேதை ஆரம்பிக்கிறது. அன்று அமிர்த யோகம் கூடிய நல்ல நாள், அன்று ஏகாதசி திதி. அடுத்தபடியாக வியாழக்கிழமை 7/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும், நட்சத்திரம் காலை 10 மணி வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்பு திருவோண நட்சத்திரமும் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு சந்திராசமம். அடுத்து மிக முக்கியமான நாள், இந்த வாரத்திலே யோகமான நாள் 8/3/2024 அன்றைய தினம் திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி. அன்று மிக சிறப்பான நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா திரியோதசி திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8/3 திரியோதசி திதியை பொறுத்தளவுக்கு பிரதோஷ காலகட்டங்கள். பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் இல்ல, அன்று மகா சிவராத்திரியோடு கூடிய ஒரு அருமையான நாள். அதனால எல்லா சிவாலயங்களிலும் வழிபடுவதற்கு மிக யோகமான நாள் அப்படின்னா 8/3/2024 ஆகிய மகா சிவராத்திரி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் மகளிர் தினம், அன்று சுப முகூர்த்த நாள். அமிர்த யோகமும் சித்தயோகம் கூடிய ஒரு சுப முகூர்த்த நாள். அதனால 8/3/2024 விசேஷமான நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் 9/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு அன்று திதி சதுர்த்தசி திதி மாலை 5:30 வரை இருக்கிறது. அதன் பின்பு அமாவாசை திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அன்று அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். மிதுனராசி என்பதே இந்த வாரத்துக்கு இதுதான் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தனாதிபதியாகிய சந்திர பகவான்
6, 8 ஆகிய இடங்கள்ல அமர்றப்ப பணப்பொருளாதாரம் கொஞ்சம் மத்தியமா இருக்கிறது தான் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திராசம் வேதை வரக்கூடிய காரணத்தினாலையும் 6, 8 அப்படிங்கிற ஸ்தானங்கள்ல சந்திரபான் அமரக்கூடிய காரணத்தினாலையும் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியாக பொறுத்தளவுக்கு பெரிய ரெவல்யூஷன் சொல்ற அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு யோகங்கள் உண்டு. ஏன்னா ராகு எப்பயுமே பெரிய அளவுல செஞ்சு கொடுப்பாரு. அவரோடு உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல அமர்ற காரணத்தினால 10ல் அமர்ந்தால் பதவி யோகம் கிடைக்கும், 10ல் அமர்ந்தால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், யோகங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தான். பாக்கியத்தில் அமர்ந்த சூரிய பகவான் அவரோடு சனி பகவான் எதிர்பார்த்த பல மாற்றங்கள் யோகத்தையும் அதே நேரத்தில் எதிர்பார்த்தபடி சில நல்ல ஒரு சுபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். வேலை பணிச்சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. இரண்டாவது பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு அல்லது அவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா ராகுவோட புதன் உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால உங்களுக்கு கல்வி நிலைகள் நன்றாக இருக்கும். அதுலயும் குறிப்பா கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இந்த துறை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பயனுள்ள வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் மாணவர் நட்பும் சக மாணவர்களுடைய நட்பும் இந்த வாரம் சுமூகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் 6, 8 ஆகிய இடங்கள்ல பயணிக்கும் பொழுது தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் சுப முகூர்த்தம். இந்த சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 2 நாள் முகூர்த்த நாள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இல்லை. அதுலேயும் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், மகா சிவராத்திரி வரனால இந்த சுப முகூர்த்தத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கான வாய்ப்பு அடுத்த வாரத்தில் வச்சுங்க. ஏன்னா சந்திராசமா அன்றைக்கு சந்திராசம் வேதனை வரனால அன்னைக்கு ரொம்ப அளவுக்கு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நடத்திட்டாலே போதும். பேசுவதத்தை நடத்துறதுக்குன்னா நடத்திக்கங்க, உறுதி செய்வதை அடுத்த வாரத்தை தள்ளி வச்சுங்க. அதுபடியாக மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் இப்ப நெருக்கத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால கணவன் மனைவி உறவுல ஒரு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல ராகுங்கிற கிரகம் இருக்கனால தேவையில்லாத சில நபர்களின் குறுக்கீடுகளால் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா யோகம் உண்டு. ஏன்னா ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கணவன் மனைவி உறவு பலப்படும். அதே நேரத்துல தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல லாபங்களும் திருப்பங்களோடு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயங்களே அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்துல வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வாஸ்து நாள் வருகிறது செவ்வாய்க்கிழமை, அந்த நாளை பயன்படுத்தினா மங்களங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால இதை பயன்படுத்திங்க. மிதுனராசி என்பதே இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்வரை அஷ்டமி திதியில கால பைரவரையும், வியாழக்கிழமை யோகமான நாள், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, நந்தியம்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லா நன்மைகளையும் பெற்று யோகமாக வாழ ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.